ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. கர்மமும் பக்தியும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாரதர் கேட்குறார், 3 தடவை நாராயணான்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயி தான் எனக்கு சிறந்த பக்தனா, என்னுடைய சிறந்த பக்தன் விஷ்ணு சொல்கிறார். இவருக்கு கோவம் வந்து போய் விஷ்ணு கிட்ட ஆர்கியூ பண்ணுறார். அது எப்படி, நான் தான் சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன், மூச்சு விடுற நேரம் சொல்லிகிட்டே இருக்க உங்களை தான், அவன் 3 தடவை தான் சொல்கிறான், அது எப்படி அவன் உங்களுடைய பக்தனாக முடியும் அப்படின்னா பதிலே சொல்லலை விஷ்ணு. பகவான் என்ன பண்ணுறார், ஒரு பவுல் நிறைய எண்ணெயை கையில் கொடுக்குறார். என்னது இது, எதுக்கு இதை கொடுக்குறீங்க, நான் சொல்கிறது சரி, இந்த பவுலை வாங்கிக்கோ, இதில் எண்ணெய் இருக்குது, இதை சுற்றி வா, ஒரு 3 தடவை சுற்றி வரணும், பிரதட்சணம் வரணும். நீ பிரதட்சணம் பண்ணுற போச்சே ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் கூட ஸ்பில் ஆகக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது. இதுதான் உனக்கு டாஸ்க். நான் என்ன கேட்குறேன், நான் தானே பக்திமான்னு சொல்கிறேன், விவசாயியை போய் பக்திமான்னு சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னு 3 தடவை தானே நாராயணா சொல்கிறான்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்னமோ எண்ணெயை கொடுத்து இந்த மாதிரி சுற்றி வாங்குறேன், நான் சொல்கிறத நீ செய், சரி கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு அதை பவுல் எடுத்துட்டு சுற்றுறார். 3 தடவை பிரதட்சணம் வரார். பிரதட்சணம் வந்துட்டு ஒரு சொட்டு கூட கீழே விழலை, இந்தாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சூப்பர், ஒரு சொட்டு கூட கீழே விழலையா? அப்போ நீ இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறம்போச்சே என்னுடைய பெயரை நீ சொல்லவே இல்லையே, நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவன் ஒரு தடவை கூட சொல்லவே இல்லையே. பகவானே, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, நீங்கள் கொடுத்த இந்த எண்ணெய் சிந்தாமல் நான் அதில் கவனம் பண்ணிட்டு இருக்கேன், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு அதில் இருக்குது, நான் எப்படி உங்களோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு அதை கேட்குறாரு. அப்போ பகவான் சொல்கிற, அந்த விவசாயிக்கும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுன்னு இந்த கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு நான் தான் விதிச்சிருக்கேன் அவனுக்கு, அவன் தன்னுடைய கர்மானுஷ்டானங்களையும் நல்லபடியாக பண்ணுறான், நாராயணான்னு என்னுடைய பேரையும் 3 தடவை சொல்கிறான் அப்படின்னா அவன் தானே சிறந்த பக்தனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, இது நான் உனக்கு கொடுத்த டாஸ்க், நான் உனக்கு கொடுத்த ஒரு கர்ம விதி, நீ இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணினிய வழிஞ்சு என்னுடைய நாமத்தை சொல்லலையே அப்படின்னு நாரதர் வந்து சரண்டர் ஆகிடும். அது மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், கர்மாவை பண்ணுறோம் பேர் வழின்னு கர்மானுஷ்டானங்களை கடனழவேன்னு பண்ணுறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணினேன்னா அது வேற விஷயம். நம்ம சொன்ன மாதிரி பெரியவா சொன்ன மாதிரி அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் நான் அப்படின்னு நீ பண்ணினோம்னா அதில் பலன் கிடைக்கும். கடனழவேன்னு பண்ணக்கூடிய கர்மாக்களும் கடனழவேன்னு பண்ணக்கூடிய பக்திகள்னாலையும் நம்ம பகவானை திருப்தி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற பகவான் விதிச்சிருக்கக்கூடிய வேதங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களை பக்தி ஸ்ரத்தையோட அந்த நேமம் நிஷ்டமாக காரியங்களையும் பண்ணிட்டு அந்த பக்தியோடையும் பண்ணினோம்னா இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன ஆகிடும்னா நாம் பண்ணுற கர்ம அனுஷ்டானங்களே பூஜைகளாக ஆகிடும். இதுவே ப்ராக்டிஸ் ஆகி இதுவே ஒரு ஆத்ம சுத்திக்கு ஒரு இடம் வகுக்கும். அப்படின்னா இந்த பூஜையே வந்து கர்மமாக மாறிடும். பூஜை இல்லை, கர்மம் இல்லை, எல்லாம் நின்று போய் ஒரு பிரம்மானந்த சமாதி நிலைக்கு நாம் போயிடுவோம். ஏன்னா அந்த கர்மானுஷ்டானங்களும் பண்ணுறோம் பக்தி ஸ்ரத்தையோட, பூஜைகளும் பண்ணுறோம் பக்தி ஸ்ரத்தையோட. இப்படி பூஜைகள் கர்மானுஷ்டானங்கள் பூஜைகள் கர்மானுஷ்டானங்களில் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜில் பூஜையும் வேண்டாம் கர்மமும் வேண்டாம்ங்கிற ஒரு சமாதி நிலைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, பெரியவா என்ன சொல்கிறார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நாம்பள்லாம் ரொம்ப ரொம்ப ஏணிப்படியில் ரொம்ப கீழே இருக்கும், பிகினர்ஸ் நம்மளாம். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், சரி நம்ம கர்மானுஷ்டானங்களை பண்ணினோம்னா பகவான் பிரீத்தி ஆகிடுவார், இல்லை பூஜைகள் பண்ணினா பகவான் பிரீத்தி ஆகிடுவார், ராமா 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 மணியடி பஜனை பண்ண பிரீத்தி ஆகிடுவார் பகவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கும் பெரியவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு ராஜா கிட்டக்க 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க.
ஒருத்தன் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டான். எப்போ பாரு ராஜா பின்னாடியே போவான், ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான், ஸ்துதி பண்ணிகிட்டே இருப்பான், ராஜாவை ப்ரைஸ் பண்ணி பாடிட்டே இருப்பான். தான் வேலை. பாடுறானோ இல்லை ஏதாவது ஸ்லோகங்களாக சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வேலைகள்னு ஒன்றும் பண்ண மாட்டான். ராஜா போகிற இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருப்பான், அவரை பற்றியே பாடிட்டு இருப்பான், பேசிகிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னொரு ஒர்க்கர் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனுக்குன்னு கொடுத்துருக்கிற அவனுக்குன்னு அசைன்டு ஜாபை வந்து சூப்பராக அப்படியே தொடனா அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி துடைப்பான். பெருக்குன்னா அவ்வளோ நன்னா ப்ரூம் ஸ்டிக்கை போட்டு நன்னா பண்ணுவான். அவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த அசைன்டு ஜாபை பர்ஃபெக்ட் டு த கோராக பண்ணுவான். ஆனால் ஒரு நிமிஷம் கூட இந்த ராஜாவை பற்றியோ இந்த ராஜாவுக்கு பிரீத்தி பண்ணணுங்கிறதோ ராஜா மேலே அன்போ பாசமோ கிடையாது. ஏன்னா அவன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவனுடைய வேலையில் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த 2 ஒர்க்கர்ஸையும் பார்த்தா ஆஸ் எ காமன் மேன் நம்மளுக்கு என்ன தோணும், அந்த ராஜாவுக்கு யாரை பிடிக்கும்? 2 சேவகர்களில் நம்மளை கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சுதி பாடிண்டே இருக்கான், அவனை தான் பிடிக்கும். ஏன்னா இவன் வந்து ராஜா கிட்ட அன்பும் காட்டுறதில்லை, ஒன்றும் காட்டுறதில்லை, சும்மா அவன் வேலையை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான், மொனோட்டனஸாக பண்ணிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவோம். ஏன்னா நம்மள அஷடுகள். பகவான் என்ன அஷடா? பகவானுக்கு தெரியாதா? இவன் பண்ணுற கர்ம அனுஷ்டானங்களே எப்படி இருக்கு? ஸ்ரத்தையாக பண்ணுறான். அவன் வந்து ஸ்துதி பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போது பகவானுடைய அனுகிரகம் என்ன எப்படி கொடுக்குறார்? பகவான் யாருக்கு அனுகிரகம் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராஜாவே பார்த்தேன்னா இந்த ஒர்க்கு நல்லா பண்ணுறவனை தான் அவருக்கு பிரீத்தியாக அவர் நினைக்கிறேன். அவர் கிளவர். அப்போது ஒரு ராஜாக்கே இவ்வளோ கிளவர்னஸ் இருந்ததுன்னா லோக்கத்தையே சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய பகவான் எப்படி நினைப்பார்? இவன் சும்மா பூஜை, அதாவது என்ன சொல்லுவா தெரியுமா, அதுக்கு ஒரு ஆடம்பரமாக புலித்தோல் மேலாம் உட்காந்துண்டு நான் சதா பஜன ராம் 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 சொல்கிறேன், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்கிறேன், ஐயப்பான்னு சொல்கிறேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் மனசு முழுக்க ஒரே அழுக்குகள் நிறைஞ்சு போட்டியும் பொறாமையும் அந்த அவா என்ன பண்ணுறா இவா என்ன பண்ணுறான்னு நிறைஞ்சுட்டு இருக்கிறதுல, ஆனால் நாக்கு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கு. இது உண்மையான பக்தி கிடையாது. அதுவும் பண்ணுறது தப்பு. கர்மானுஷ்டானங்களை கடனடவேன்னு பண்ணுறதும் தப்பு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து யாருக்கு பிரீத்தி கொடுப்பார் அப்படின்னா, அந்த கர்மானுஷ்டானங்களை பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுறவளுக்கு கொடுப்பார்னு சொல்கிறார். சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா பெரியவா. நாளை தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.